நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகம். அப்படி கலியுகம் என்றதும் நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கல்கி அவதாரம்தான். ஆம், கலியுகத்தில்தான் விஷ்ணு பகவான் தனது 10வது மற்றும் கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுத்து இந்த கலியுகத்தில் தலைவிரித்தாடும் தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என்று இந்து மத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் நமக்கு தெரிந்ததே என்றாலும் இவையெல்லாம் உண்மைதானா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆக இந்த கல்கி அவதாரம் என்பது உண்மையா என்பது பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். விஷ்ணு பகவான் இதுவரை வெவ்வேறு யுகத்தில் 9 விதமான அவதாரத்தை எடுத்து ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை காத்தும் அதர்மத்தை அழித்தும் மக்கள் அனைவரையும் வழிநடத்தி சென்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்து புராணங்களின்படி 4 யுகங்கள் உள்ளன. அதில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகமாகும். இதில் முதல் 3 யுகத்தில் மகாவிஷ்ணு, மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், புத்தர், கிருஷ்ணர் என 9 அவதாரங்களை எடுத்திருக்கிறார். இதில் 4வது யுகமான கலியுகத்தில் குற்றங்கள், அதர்மங்கள் மிக அதிகளவில் நிகழும் என புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவேதான் தற்போதைய கலியுகமும் உண்டு. இப்படி குற்றங்கள் அதிகமாக நிகழும் இந்த கலியுகத்தின் இறுதியில் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் தனது 10வது அவதாரமாகிய கல்கி அவதாரத்தை எடுப்பார் என்றும் கலியுகத்தின் முடிவில் அதர்மம் அழிந்து தர்மம் நிலைநாட்டப்படும் என்றும் இந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதனை மெய்ப்பிக்கும் விதமாக பகவத்கீதையில் கலியுகம் முடியும் போது அதர்மம் கோர தாண்டவம் புரியும், அனைத்தும் சர்வநாசம் அடையும், அப்போது கல்கி அவதாரம் தோன்றும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 4,32,000 ஆண்டுகள் கொண்டதுதான் இந்த கலியுகம். இந்த கலியுகத்தில் அவதரிக்கும் கல்கி ஒரு வெள்ளை குதிரை மாதிரியான வடிவத்தில் கையில் ஒரு பெரிய வாளோடு வந்து மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சக்தியை அழிப்பார் என்று நம்பப்படுகிறது. அப்படி தீமை அழியும் போது கல்கி இந்த கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் என்றும் நம்பப்படுகிறது. அதன் பிறகு நேர்மையை காத்து மீண்டும் சத்திய யுகம் தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து 4 யுகங்களான கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என மாறி மாறி சுழற்சி முறையில் தோன்றி விஷ்ணு பகவான் தனது 10 அவதாரங்களையும் எடுத்து எப்போதும் உலகில் தர்மத்தை நிலைநாட்டுவார் என்று நம்பப்படுகிறது.